பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் அறிவிப்பு. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 நிவாரணம். உயிரிழந்த மாடுகளுக்கு தலா 37,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு கேட்டறிந்து பிரதமர் மோடி. புயல் சேதங்களை மதிப்பீடு செய்ய மத்திய குழுவை அனுப்ப பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. தமிழக அரசின் அலட்சியத்தால் தான் மக்கள் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வஞ்சக எண்ணத்தில் தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி குறை கூறி வருகிறார் என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். பேரிடர் நிவாரண நிதியை இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சாத்தனூர் அணை முன்னறிவிப்போடு திறக்கப்பட்டதாக அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. அணை திறப்பால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் பேச்சு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு தலா 10,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். புயல் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தவேக தலைவர் விஜய் விமர்சனம். தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா எனவும் கேள்வி. பேரிடர் பாதுகாப்பு சார்ந்து ஆட்சியாளர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுப்பதில்லை என விஜய் குற்றச்சாட்டு. தற்காலிக கண்துடைப்பு அறிவிப்புகளை வெளியிடுவதில் மட்டுமே முனைப்புடன் இருப்பதாகவும் விமர்சனம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக நோட்டீஸ். மத்திய குழுவை அனுப்புவது 2000 கோடி ரூபாய் நிதி வழங்குவது குறித்து விவாதிக்க கோரிக்கை. சாத்தனூர் அணையில் இருந்து நீர் வெளியேற்றம் குறைப்பு. தென்பெண்ணை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்று வட்டாரங்களில் விரைவில் மழைநீர் வடிய வாய்ப்பு. திருவண்ணாமலை நிலச்சரிவில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல். தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர் மழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளை தவிர மற்ற பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இன்று இயங்கும். புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை செங்குன்றம் அருகே 845 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்திய 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார். தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்கள் மீதான வழக்கு. விசாரணையிலிருந்து விலகினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்திய நீதிபதிகளுக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி. ஆய்வு செய்யப்பட்ட பின் புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் பேச்சு.